அந்த ஆடி காரோட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். 1.5 கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு 1 லிட்டர் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அதை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை நான் கம்பெனிலையும் கேட்டு பார்த்துட்டேன். அது அப்படி தான் சார் வருன்ற வார்த்தை வருது சர்வீஸ்லேருந்து. அதுதான் சங்கடங்களே தவிர, ஆனால் வைப்ரேஷன் இருக்கத்தான் செய்யும். அதாவது ஒரு டயலாக் இருக்குது தெரியுமா, பெட்டர் மேக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி பெட்டர் மேக்ஸ் லைட் தான் வேணும்னு சொல்லி எடுத்துட்டேன். ஆமாண்ணா ஒவ்வொரு தடவை சர்வீஸ் போகிறப்பையும் 12,000 15,000 கம்பல்சரி செலவாகும். அப்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்தது என்னன்னா, இது உண்மையிலே ஜெர்மன் கார் தானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. இப்படி நான் கம்பேர் பண்ணுறப்போ நான் வந்து கிராண்ட் விட்டாராவோ வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. வாடா விடுறாது. என்ன எஸ் என்ன எஸ் இது? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி அனதர் எபிசோட் ஆஃப் நில் கவனி செல். அது என்ன நில் கவனி செல்? நீங்கள் ஒரு காரோ பைக்கோ வாங்கலான்னு இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை கவனிங்க, அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. இந்த எபிசோடுக்கான நோக்கமே அதுதான். இன்னைக்கு 4வது எபிசோடா ஜெர்மன் கார் லவர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபேவரட்டான ஒரு செடான் நம்ம கூட இருக்கு, ஃபோக்ஸ்வேகனோட வெர்டஸ். இந்த கார்ல தான் இவ்வளவு பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் இருக்கு. பட் இதுல உங்களால யூடியூப் பார்க்க முடியாது. பட் இந்த டிவைஸ் இருந்துச்சுன்னா நீங்க உங்க கார்ல யூடியூப் ப்ளே பண்ணிக்கலாம். இவ்வளவு பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன்ல இந்த சின்ன டிவைஸை வச்சு யூடியூப் ப்ளே பண்ண முடியும். ஏ போர்ட்டை வச்சு காரோட யூஎஸ்பில பிளக் இன் பண்ணியாச்சு. டிவைஸை பவர் பண்ணி பவர் பட்டனை ஆன் பண்றேன். ஆன் பண்ணதும் லைட்ஸ் க்ளோ ஆகும். இப்போ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்ட்ராய்டா கன்வெர்ட் ஆயிரும். நம்ம எந்த ஆப்ஷனுமே கிளிக் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ யூடியூப்குள்ள போயிட்டு நமக்கு தேவையான சாங்கை சர்ச் பண்ணலாம். இப்போ ஒரு சாங் ப்ளே பண்றேன். ஸ்கிரீன் பெருசா இருக்கனால வீடியோ பார்க்கறதுக்கு அல்டிமேட்டா இருக்கு. அண்ட் இதுல ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் இருக்கு. இந்த டிவைஸ்ல இன்பில்டா கூலிங் ஃபேன் வருது. அண்ட் அதே மாதிரி பென் டிரைவ் மாட்டிக்கலாம். அண்ட் இந்த டிவைஸோட காஸ்ட் 8,000 rupees வருது. ஆர்காவோட வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. ஆர்காவோட ஈரோட் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். இது வந்து வயர்ட் அண்ட் வயர்லெஸ் சிஸ்டம்ல மட்டும் தான் உங்களால மாட்டி யூடியூப் பார்க்க முடியும். மிச்ச நார்மல் பேசிக் சிஸ்டம்ல பார்க்க முடியாது. அண்ட் அதே மாதிரி கார் டிரைவ் பண்ணும்போது யூடியூப் ப்ளே பண்ணாதீங்க. ஸோ அது வந்து நாட் சேஃப். டிரைவ் சேஃப்லி. இன்னைக்கு 1 லிட்டர்ல டர்போ இன்ஜின்ஸ் நிறைய இருந்தாலுமே மக்கள் வாங்குற அதிகமா ஆசைப்படுற கார்னு பார்த்தோம்னா ஒன்று ஃபோக்ஸ்வேகன் அண்ட் ஸ்கோடா தான். அந்த கார்ல 1 லிட்டர் டர்போ இன்ஜினா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும்ன்றது சோசியல் மீடியால பெரிய ஹைப், அதர் இடத்துலயும் பெரிய ஹைப் இருக்குது. உண்மையிலேயே அந்த ஹைப் வந்து ஒர்த்தா இல்ல மித்தான்றதை இன்னைக்கு யூசர் ரிவ்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபோக்ஸ்வேகன் வெர்டஸோட யூசர் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காரோட யூசரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் ப்ரோ. ஹை ப்ரோ. உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் சொல்லிருங்க. ஹை, என் பேர் ஜோஷ்வா. நான் திண்டுக்கல்லேருந்து வரேன். நான் ஒரு ஆர்கிடெக்ட். நிறைய கார்ஸ் இருக்கு, அது ஏன் ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்ஸ்வேகன் வெர்டஸ் வாங்கியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி போலோ யூஸ் பண்ணேன். நான் போலோ வந்து 2014 மாடல் எடுத்திருந்தேன். ஹைலைன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வென்டோ வேறு வச்சிருந்தாங்க. ஒரு க்ரஷாகவே இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து இதை எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால சரி விச்சஸ் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விச்சஸ் எடுத்தேன். விச்சஸில் போகிறப்பையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணது 1.5 போ, டேரெக்டாக ஜிடிஏ போயிரு, நார்மல் வேணாம், டிஎஸ்ஐ வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம ரேட் வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல, பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் இது அஃபோர்டபுளாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஎஸ்ஐ செலக்ட் பண்ணி இதை நான் எடுத்தேன். ஓகே ப்ரோ, இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி வேற என்ன கார்லாம் வாங்கலான்னு உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க? நிறையா கார்ஸ் ஐடியாவில் இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னா நான் எடுத்தது வந்து இதுக்கு முன்னாடி போலோவுக்கு முன்னாடி ஃபோர்டு ஃபியஸ்டா. அதை மறக்க முடியாது. அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு யூஸ் பண்ணுறப்போ இந்த வென்டோவில் இருந்துச்சு. சரி நம்ம திருப்பி ஃபோர்டே போவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருந்துச்சு என் மனசில். அதுவும் எடுத்துட்டாங்க. எட்டியாஸ் இருந்துச்சு, எட்டியாஸும் எடுத்துட்டாங்க. அடுத்து போனோம்னா ஹோண்டா சிட்டி. எனக்கு அந்த ஹோண்டா சிட்டி அந்த கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கல எனக்கு. அதனால சரி நம்ம விச்சஸே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரையல் போகிறப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஹூண்டாய் மேலேயும் ஒரு க்ரஷ் இருந்துச்சு. ஹூண்டாயில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நமக்கு ஒரு மனசில் ஒரு விச்சஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தனால சரி நம்ம எடுத்துருவோம். ஜெர்மன் கார் வேறு, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இஷ்யூஸ் இருக்காது, லக்ஸரியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் ஹைப் கொடுக்குற மாதிரி அந்த ஆடி காரோட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பித்தான். இந்த கம்ஃபர்ட்னஸை ஆடி A4 நான் கம்பேர் பண்ணுறப்போ அதே மாதிரி இருக்குது, நல்லா பிக்கப் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் மேக்ஸிமம் நான் சூஸ் பண்ணி எடுத்தது. இந்த கார் வந்து என்ன வேரியண்ட்டு, இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதாவது வோல்க்ஸ்வேகனில் வந்து கம்ஃபர்ட் லைன், ஹை லைன், டாப் லைன், ஜிடி லைன்னு பல வேரியன்ட்ஸ் இருக்குது. இது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன வேரியண்ட்டாக சூஸ் பண்ணிருக்கீங்க? நான் வந்து சூஸ் பண்ணும்போது ஹை லைன் தான் சூஸ் பண்ணேன். அதில் வந்து 2024 நான் எடுத்தது. 2024 மே மாதம் நான் எடுத்தது இதை. அது இல்லாமல் இதனுடைய ப்ரைஸ் வந்து எனக்கு நெருக்கி 17.8 வரைக்கும் வந்துருச்சு.
ஆன் ரோட் ப்ரைஸ். ஆன் ரோட் ப்ரைஸ். மிட் வேரியண்டான ஹைலைன் 1 லிட்டர் டர்போ வாங்கியிருக்கீங்க, 2024 வாங்கியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? ஹைவே மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும்? சிட்டி மைலேஜ் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கும்? 1.5ஓட கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு 1 லிட்டர் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம்னா அது நான் கேள்விப்பட்ட அளவுக்கு 8லேருந்து 9 தான் தருதுன்னு சொல்கிறாங்க ஜிடிலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைவேல வந்து 18.5 வரைக்கும் தருது. நான் ஸ்பீடாக தான் ஓட்டுறேன், 100 110 இந்த ரேஞ்சில் தான் ஓட்டுறேன். 18.5 வரைக்கும் தெரியுது. சிட்டிக்குள்ளே வர்றப்போ கொஞ்சம் குறையுது. ஒரு 3 கிலோமீட்டரு, அப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் குறையும். 14 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்குது. எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு மித்தை வந்து பிரேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து Volkswagen Virtus வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து மைலேஜ் தரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் 1.5 இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி 1 லிட்டர் டர்போ நீங்கள் சொல்கிற மைலேஜ் வந்து ஒரு நல்ல மைலேஜாகவே வந்து பெட்ரோலில் வந்து நம்ம பார்க்கலாம். Volkswagen கார்னாலே அந்த டிரைவரோட கம்ஃபோர்ட் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு டிரைவர் கம்ஃபோர்ட் இந்த காரில் எந்த அளவுக்கு இருக்குது? என்னைய பொறுத்தளவில் டிரைவிங் கம்ஃபோர்ட் வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு டிரைவிங் ஃபீல் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கணும்னா இதுக்கு போகலாம். இதை சூஸ் பண்ணுறதுல பெட்டர்னு சொல்லுவேன். சூப்பர் ப்ரோ. இப்போ உங்கள் கம்ஃபோர்ட் நல்லா இருக்குது, டிரைவர் கம்ஃபோர்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. பேசஞ்சர்ஸ் கம்ஃபோர்ட் வந்து என்னைய பொறுத்தளவில் இது வந்து 5 சீட்டர்னு சொல்ல முடியாது. பேசஞ்சர்ஸ் கம்ஃபோர்ட் நல்லா வேணும்னா 4 சீட்டர்னு சொன்னால் அது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நடுவில் ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ நல்லா இருக்குது. பின்னாடியும் நல்ல ஒரு குஷன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களுக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் 2024லேருந்து யூஸ் பண்ணுறேன், இப்போ 26 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்ததில்லை. ஓகே. செடான் கார்னா கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும்பாங்க. இருந்தாலுமே நீங்கள் 5 பேரை காட்டிலும் 4 பேராக போகிறது வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இப்போது லாஸ்ட் டைம் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி சென்னை டிரைவ் போயிருந்தேன். ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். நல்ல ஒரு கம்ஃபர்ட்டு, அந்த ஒரு அலுப்பே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு. ஒரு பேர் ட்ராவல் பண்ணீங்க? 4 பேர் ட்ராவல் பண்ணோம். 4 பேர் லாங் டிரைவ் போகிறீங்க, நல்லா கம்ஃபர்டபுள், நல்ல கம்ஃபர்ட் இருந்துச்சு. அப்போ தான் நான் கிலோமீட்டர் வந்து செக் பண்ணுறப்போ நான் நார்மலாக ஹைவேல ஓட்டுற கிலோமீட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ அபவ் தென் கொடுத்துச்சு. இங்கே தான் நம்ம முக்கியமான கேள்வி கேட்கணும். இந்த காரோட NVH 3 சிலிண்டரில் வந்து வைப்ரேஷன் வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரில் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா? NVH எந்த அளவுக்கு இருக்குது? NVH வந்து ஒரு 110 அந்த ரேஞ்சுக்கு மேலே போகிறப்ப தான் எனக்கு வருது, தவிர மிச்ச விதத்தில் 100 110ல் போகிறப்பெல்லாம் பெருசாக வரல. என்ன காரணம்னா மேக்ஸிமம் நான் ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு. அது இல்லாமல் வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லைன்னா தான் அந்த ஒரு இஷ்யூ வருதே தவிர மிச்ச விதத்தில் எனக்கு அந்த ஒரு இஷ்யூஸ் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா டிரைவிங் சைடு வந்து ஏர் நாய்ஸ் மட்டும் அது கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. அதை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை நான் கம்பெனிலையும் கேட்டு பார்த்துட்டேன். அது அப்படி தான் சார் வருன்ற வார்த்தை வருது சர்வீஸ்லேருந்து. அதுதான் சங்கடங்களே தவிர மிச்ச விதத்தில் அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸில் நல்லா தான் இருக்குது. ஆனால் வைப்ரேஷன் இருக்கத்தான் செய்யும். வைப்ரேஷன் இருக்குதுன்றீங்க, ஆனால் அது வந்து ஒரு ஹை ஸ்பீடில் போகும்போது இருக்குது. ஏர் நாய்ஸ் வருதுன்றீங்க. அந்த ஏர் நாய்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஸ்பீடில் போகும்போது அதிகமாக வந்து உங்களுக்கு கேட்குது? ஒரு 80 to 100 அந்த ரேஞ்சில் கம்பல்சரி வருது. அதுக்கு 80 to 100 போகும்போது உங்களுக்கு வந்து ஏர் நாய்ஸ் வருது. டயர் நாய்ஸ் கேட்குதுங்களா? நல்லாவே கேட்கும். நல்லாவே. டயர் நாய்ஸ்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது. டயர் நாய்ஸ் கம்பேர் டு மாருதி கார்ஸ் அப்படின்றப்பே டயர் நாய்ஸ் நல்லா கேட்குது. ஓகே. ஸ்டேரிங்கில் வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கம்ஃபர்ட்டில் எனக்கு பொறுத்தளவில் கிடையவே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது மிச்சவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ண அளவுக்கு கிடையாது. பொதுவாக வந்து ஜெர்மன் கார்ஸில் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கார் வந்து ஒரு மிட் வேரியன்ட் கார். இந்த காரில் என்னென்ன ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்லலாம். ஹைவேஸில் ரொம்ப யூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது, அது ரொம்ப யூஸாக இருக்குது. என்ன காரணம்னா மிச்ச கார்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ வந்து அது வந்து டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம கிளச்சை மிதிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி எந்த கியரில் இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ப்ளஸ் வந்து கம்ஃபர்ட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் ஸ்டாப்பை ரொம்ப பக்கமாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்லேயே ஈஸியாக இருக்குது. நம்ம கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட். ஓகே. வேறு என்ன ஃபீச்சர்ஸ் நீங்கள் வந்து பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? முக்கியமான கம்ஃபர்ட்னஸ் என்ன சொல்லலாம்னா, நம்ம வந்து இந்த பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் வந்து கீழே பட்டன்ஸ் கொடுக்குறான். எல்லா கம்பெனிஸுமே மேக்ஸிமம் வருது, இல்லைன்னா ஃபியூயல்னு சொல்லி தனியாக பட்டன்ஸ் கொடுத்துருக்கான். இதில் அந்த ஒரு இஷ்யூவே இல்லை. நம்ம அன்லாக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் டேங்கை திறக்கணும்னா திறந்துக்கலாம், க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஐடியான்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு வந்து கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எடுக்கிறாங்க.
பட் நைட் டைமில் வந்து யாரும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேஜராக இன்றைக்கி பார்க்க வேண்டியது வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி. இந்த காரோட ஹெட்லைட் விசிபிலிட்டி உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குது? அதாவது ஒரு டயலாக் இருக்குது தெரியுமா, பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணும்னு சொல்லி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நான் அந்த மிஸ்டேக் பண்ணேன், நைட்டில் வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதில் ஒரு பெரிய ஒரு வீக்னஸே இந்த லைட்டில் தான் இருக்குன்னு சொல்லி. என்ன காரணம்னா இது வந்து ப்ரொஜெக்டர் லைட்டும் கிடையாது, எல்இடி உள்ளே தான் கொடுத்துருக்காங்க. எல்இடியை மாற்றவும் முடியாது நம்மளால். ஹைலைனும் சரி, இதுக்கு கீழே இருக்க கம்ஃபர்ட் லைனும் சரி, ரெண்டுமே வந்து எல்இடி வந்து மாற்ற முடியாது. நான் கேட்டுட்டேன், அதையும் கம்பெனியில் விசாரிச்சதுக்கு நீங்கள் ஃபாக் லைட் வேணால் கீழே மாற்றிக்கினாங்க. ஃபாக் லைட்டை மாற்றி நமக்கு ஒரு யூஸும் இல்லை. அதை மாற்றினா நம்ம கம்பல்சரி எக்ஸ்ட்ரா லைட் வச்சு தான் ஆகணும். எக்ஸ்ட்ரா லைட் வைக்கிறப்போ வாரண்டி கிளைம் ஆகாதுன்னு அவங்க கம்பெனிலேருந்து சொல்லிட்டாங்க. எந்த வாரண்டி கிளைம் ஆகுதுன்னா எந்த வாரண்டியுமே நாங்கள் தரமாட்டோம். ஏதாவது சர்வீஸ் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, உள்ள சர்க்யூட்ஸ் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆனாவோ எதுவுமே நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பரவாயில்ல, எனக்கு விசிபிலிட்டி தான் முக்கியம்னு சொல்லி நான் இதில் வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் யாரும் வந்து வெர்டஸ் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு தடவை வந்து நைட்டில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இதோட ஹெட்லைட் விசிபிலிட்டி உங்களுக்கு ஓகேவா இருக்கான்றதை நீங்கள் வந்து பர்சனலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ, இப்போ நான் அடுத்ததாக பார்க்க வேண்டியது வந்து ஜெர்மன் கார்ஸ்னால் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் காஸ்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ப்ரோ நீங்கள் ட்ரிவன்? இப்போ வரைக்கும் நான் 38 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். 38,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 சர்வீஸ்க்கு மேலேயே நீங்கள் கண்டிப்பாக 4-5 சர்வீஸ் முடிஞ்சிச்சு நெருக்கி. அதில் மேக்ஸிமம் நான் வீட்டில் நிப்பாட்டினதோட அங்கே போய் நிப்பாட்டினது தான், சர்வீஸில் நிப்பாட்டினது தான் அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது, சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸை சர்வீஸில் சரி பண்ணி தாங்கன்னு சொன்னால் அதுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணுறது கிடையாது. எங்கன்னா ரமணி வோல்க்ஸ்வேகன் மதுரையில். ஆனால் இதே இது நான் போய் கோயம்புத்தூரில் கொடுத்தப்போ நல்ல ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி நல்லா பார்த்து நல்லா சரி பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா சர்வீஸ் ரெக்கார்டும் அங்கே இருக்குது. வேணா மதுரையில் இருக்க ரமணி வோல்க்ஸ்வேகனை செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இல்லை கம்ப்ளைண்ட்ஸுன்னு நிறையா சொல்லலாம், நான் சொல்லணும்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். நிறைய பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வருதுன்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? அது பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, நான் எடுத்தோன்னையும் இந்த கார் எடுக்கலை. இதுக்கு முன்னாடி 2-3 கார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன். வேறு கம்பெனிஸில் யூஸ் பண்ணதில் நிறையா ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து சர்வீஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நம்மளை மீட்டே பண்ணுவாங்க. அது அவங்களோட பழக்கமாக என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் சரி மீட் பண்ணுறாங்க, எல்லாம் முடிஞ்சது, நமக்காக ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ணி தருவாங்கன்னு பார்த்தா எந்த ரெஸ்பான்ஸும் ப்ராப்பராக இருக்காது. என்ன ஒரு விஷயம் நான் பில்லில் பார்த்ததுன்னா, ஜெர்மன் கார்ஸ் வாங்குறவங்க எல்லாருமே வந்து நோட் பண்ணாமலாம் வாங்க மாட்டாங்க எந்த ஒரு பில்லையும். பழைய பார்ட்ஸை கலட்டுறதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, மாற்றுறதுக்கு இன்னொரு ஜிஎஸ்டி, அதில் லேபருக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப சங்கடத்துக்குரிய விஷயம். ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் எனக்கு வந்து நியர்லி 15,000 ஆகுது ஒவ்வொரு சர்வீஸ்க்கும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சு, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கும் தனியாக காசு வாங்க தான் செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்த இஷ்யூ சர்வீஸில் அப்படின்னா, வாங்கி ஒரு 3 மாதத்தில் ஒரு இன்ஜின் சவுண்டு நாய்ஸ் ஒன்று வந்துச்சு. அது வரைக்கும் பெட்ரோல் இன்ஜின் எல்லாருக்குமே காமனாக தெரியும். பெட்ரோல் இன்ஜின்னா வால்யூம் எதுவும் இருக்காது, வாய்ஸ் எதுவும் இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், சவுண்டு இல்லாமல் இருக்கும் இந்த காரு. ஆனால் இதில் வந்து கேட்டதுக்கு டர்போனால சவுண்டு வருது சார் அப்படின்னாங்க. நம்ம ஓட்டியிருக்கோம், இதுக்கு முன்னாடி ட்ரையல் பார்க்குறப்பெல்லாம் சவுண்ட் இருக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்டப்போ அவங்களுக்கு அதுக்கு கரெக்டான பதில் சொல்லக்கூட தெரியல. அது கம்பெனி சைடு மிஸ்டேக்கா இல்லை அவங்களோட மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. அதில் வந்து 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து என்னோடதில் வந்து 3 தடவை ஏர் பம்ப் மாற்றிருக்காங்க, இன்ஜினோட ஏர் பம்ப் மாற்றிருக்காங்க. அது வந்து வாரண்டிலே கிளைம் ஆகுது சார், அதனால் மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லி மாற்றி கொடுத்துருக்காங்க. இடையில இந்த மாதிரி ஒரு சவுண்டு வர்றப்போ இல்லை சார் அதெல்லாம் மாற்றிட முடியாது, எங்களுக்கு சவுண்டு நல்லா தெளிவாக கேட்கணும், அப்போ தான் மாற்றுருவோம் அப்படின்றாங்க. நமக்கு அது வந்து ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதனால கிலோமீட்டர் குறையிறதோ அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் அந்த சவுண்டு எப்படியா இருந்தாலும் பாதிக்கும்ல நமக்கு மனசை, அது ஒன்று. ப்ளஸ் வந்து பிரேக் பேடு வந்து நியர்லி 15,000க்கு ஒன்ஸ் மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் கம்பேர் டு அதர் கார்ஸ் நம்ம ஒரு 50,000ல் டிஸ்க்கு மாற்றுறோம்னா இதில் ஒரு 30,000ல் டிஸ்க்கு மாற்றுற மாதிரி வருது ஃபுல்லாகவே. 30. அப்போ நீங்கள் டிஸ்க்கு இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணி கண்டிப்பாக மாற்றிருக்கேன் நான். அப்போது சர்வீஸ்க்கு கிட்டத்தட்ட 15,000 உங்களுக்கு செலவாகுது. காமனாக ஒவ்வொரு தடவை சர்வீஸ் போகிறப்பையும் 12,000 15,000 கம்பல்சரி செலவாகும். அப்போ கொஞ்சம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஆமாம், அப்படி தான் இருக்குது. அதாவது எப்படி சொல்ல, ஏர் ஃபில்டர்லாம் வந்து 350 ரூபான்னு போடுறாங்க, ஆனால் அதில் குறைச்சிட்டு வேறு ஏதாவது ஒன்றில் காஸ்ட்லியாக இருக்குது. சரிங்க ப்ரோ, சர்வீஸ்லேயே நீங்கள் வந்து நிறையா டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டீங்க. இது அடுத்த ஒரு கேள்வி இருக்குது, இந்த காரில் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜாக நினைக்கிறது என்னது? டிஸ்அட்வான்டேஜாக நினைக்கிறதுனா அந்த ஒரு ஏர் நாய்ஸ்,
விண்டோவோட ஏர் நாய்ஸு ப்ளஸ் வந்து சின்ன சின்ன விஷயம் சொல்லலாம். அதாவது கம்பேர் டு வென்டோ மாதிரி இருக்குன்ற அந்த ஒரு ஆசையில் தான் நான் எடுத்தது. விச்சஸ் வந்து நம்ம வந்து ஓட்டி பார்க்க தான் அதனுடைய அருமை தெரியும் அப்படின்ற மாதிரி இதில் இஷ்யூஸும் நிறையா இருக்குது. அதாவது ஹேண்ட் பிரேக் வைக்கிறோம்ல, ஹேண்ட் பிரேக் வைக்கிற சின்ன பட்டன் கூட அந்த ஒரு வைப்ரேஷன்லேயே தான் இருக்குது. வண்டி மூவில் போகிறப்போ என்னடா ஏதோ சவுண்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹேண்ட் பிரேக் முதற்கொண்டு ஒரு சவுண்டில் நாய்ஸில் தான் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் இதை ஓட்டுறதுக்கு முன்னாடி ஸ்லாவியா ஓட்டி பார்த்தேன். ஸ்லாவியாவில் வந்து டிக்கி வந்து பேக் சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கும். பட்டன் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா டிக்கி ஆட்டோமேட்டிக்காக தூக்கும். இதில் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ என் தலையில் அடிபட்டுருச்சு. என்னென்னா தூக்கிட்டு இருக்கும் போதே டம்முன்னு வந்து ரிவர்ஸ் அடிச்சிருச்சு. அது என்னென்னா ஹாஃப்லேயே தான் நிற்கிது. இப்படி ஃபுல்லாக போய் மேலே வரைக்கும் ஏறி நிற்க மாட்டேங்குது. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லணும். இதில் மட்டும்தான் இருக்கா, ஜிடியில் வரைக்கும் இருக்குதா என்னன்றது எனக்கு தெரியல. அது அப்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்தது என்னென்னா, இது உண்மையிலே ஜெர்மன் கார் தானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஓகே, உள்ளே இருக்க ஒவ்வொன்றும் வந்து ஃபிட்டாக இல்லை, லூஸாக இருக்குது. ஸோ அலைன்மெண்ட் சரியாக இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து பக்ஸு வந்து இந்த காரில் நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுறீங்க. ஆமாம், கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யுது. ஓகே ப்ரோ, உங்களுக்கு இந்த காரில் பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் சொன்னதை காட்டிலும் நிறையா வந்து பிடிக்காத விஷயங்கள் தான் நீங்கள் நிறையா ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபைனலி வந்து நம்ம கன்க்ளூஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு. என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. வாடா இது என்ன எஸ் என்ன எஸ் இது? அது பின்னாடி டிக்கில அதாவது ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆச்சு. பின்னாடி பேக் சைடில் வந்து ஒரு காரவங்க வந்து இடிச்சிட்டாங்க. அதுக்காக சர்வீஸ் கொடுத்துருந்தேன். இந்த இதெல்லாம் மாற்றி தரேன்னு சொன்னாங்க, இதெல்லாம் சரியே பண்ணலை. இதை தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப சங்கடப்படுத்துது எல்லாரையுமே. அதில் பெயிண்டிங்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக பபிள்ஸ் வந்துருக்கும். ஓகே, ப்ராப்பராக பண்ணி தரல. இத்தனைக்கும் கம்பெனியில் தான் கொடுத்தேன். நியர்லி இந்த ஒரு சின்ன ஒரு டிக்கிக்கு மட்டுமே என்கிட்ட 12,000 வாங்கினாங்க. ஆனால் ஃபினிஷிங் வந்து சரியில்லைன்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக கிடையாது. இவங்க திருத்தினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஃபீல் எனக்கு. ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து கம்பேர் பண்ணுறப்போ Volkswagen அப்படின்னாலே அது ஒரு தனி மரியாதையோடு இருக்குது. அந்த மரியாதை அவங்களே கெடுத்துக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். போலோ இருந்தப்போ அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கும், நல்லா போச்சு. ஏன்னா நான் போலோ வச்சுருந்தது ஃபுல்லாகவே கோயம்புத்தூரில் தான் வச்சு யூஸ் பண்ணது, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ யூஸ் பண்ணது. அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீல்லே தான் அங்கே வந்து வாங்குறது. நம்ம இங்கே இந்த சர்வீஸை நல்லா கொடுத்தாங்கன்னா உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்கண்ணா, இது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு. நான் உங்கள்கிட்ட ஒரு 6 கேள்வி கேட்பேன். இந்த 6க்கு நீங்கள் 5 ஸ்டாருக்கு இந்த காருக்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் கேள்வி. நீங்கள் ஃபைனலாக கொடுக்குறத வச்சு இந்த கார் வந்து எத்தனை ஸ்டார் வாங்குது அப்படின்றது தான் அந்த கேமு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த காரோட மைலேஜ் 5 ஸ்டாருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 5 ஸ்டார். செகண்ட் கேள்வி வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் 5 ஸ்டார். ஃபியூச்சர்ஸ் 3 ஸ்டார் கொடுக்கலாம். ஏன் 3 ஸ்டார்னு தெரிஞ்சுக்கலாமா? மீட்ரு வந்து நார்மல் மீட்ரு தான் வச்சுருக்காங்க. ஜிடி போனால் தான் நாங்கள் வந்து டிஜிட்டல் மீட்ரு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருக்கோம். அதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஓரவஞ்சனை தான் சொல்லணும். 18 லட்ச ரூபா கொடுத்துமே வந்து நமக்கு அந்த டிஜிட்டல் மீட்டர் கிடைக்கல. உண்மையிலேயே அது ஒரு பெரிய வருத்தம் தான். இப்படி நான் கம்பேர் பண்ணுறப்போ நான் வந்து கிராண்ட் மீட்டராவோ வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வரும், கொஞ்சம் அடிக்கடி வரும் அந்த விஷயம். அதனால இதுக்கு மட்டும் 3 ஸ்டார். ஆனால் வந்து ஆடியோ சிஸ்டம்ஸில் வந்து உண்மையிலேயே அருமையாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆடியோ சிஸ்டம்ஸ்லாம் சரௌண்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கு. கிளஸ்டர் மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து 3 ஸ்டார் கொடுக்குறீங்க. ஓகே, சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கு நான் கம்பல்சரி 5 ஸ்டார் கொடுப்பேன். ஜெர்மன் கார்ஸ், அதுவும் Volkswagen கார்ஸ்லாம் கம்பல்சரி வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கும் கார்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதை நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், அதை ட்ரையலும் பார்த்துட்டேன் நான். ஏன்னா ஒரு தடவை இடையில ஹைவேஸில் போகிறப்போ இடையில குறுக்கு இந்த கௌசிக் வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி நாய் வந்துச்சு. நெருக்கி 110ல் போயிட்டுருக்கேன். அடித்த கரெக்டாக 2 செகண்ட்ஸ் தான். பிரேக் அடித்தோடனே யாருக்கு எதுவும் ஆகலை, ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை. ஸ்மூத்தாக கரெக்டாக பிரேக் நின்றுச்சு. நாயில் போய் ஒன்றுமே நின்றுச்சு. காரும் கரெக்டாக நின்றுச்சு, நாய் ஓடிடுச்சு. இதே இது ஒருவேளை வேறு காரில் போயிருந்தா வேறு நெகட்டிவ் சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் உண்மையிலே பிரேக்கிங் அருமையான பிரேக்கிங், அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஓகே, அப்போ சேஃப்டிக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஸ்டார் வந்து கம்பல்சரி 5 ஸ்டார். அடுத்தது வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட், இதுக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க? 1க்கு கீழே ஏதாவது ஸ்டார் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். 1க்கு இல்லை நீங்கள் மினிமம் 0 or 1ன்னு சொல்லலாம். கம்பேர் டு அதர் கார்ஸ் 0 or 1ன்னு சொல்லலாம். 1 ஸ்டார். ஆமாம், கண்டிப்பாக கொடுத்துடலாம். அந்த லாஸ்ட் கொஸ்டின், வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இந்த கார் நீங்கள் கொடுத்த காசுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்றதுக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க? கண்டிப்பாக
இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு குறைஞ்சிருக்கு. அதோட கம்பேர் பண்ணுறப்போ அவங்க ஒரு 4 or 5 கொடுக்கலாம். ஆனால் நான் எடுத்ததோட கம்பேர் பண்ணுறப்போ 2 தான் தர முடியும். என்ன காரணம்னா நான் எடுக்கிறப்போ 18 lakhs, இப்போ வந்து 15 lakhs. 15 lakhsக்கு ஒர்த்தானா ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஆனால் 18 lakhsக்கு இது ஒர்த்து கிடையாது. ஓகே, அதனால நீங்க நான் வந்து ஒரு 2 தரேன். 2 தரீங்க. புதுசா வாங்குறவங்களா இருந்தா ஒரு 3 கொடுக்கலாம். கண்டிப்பாக தரலாம். 6 கொஸ்டினுக்கு நீங்க டிஃப்ரெண்ட் ஸ்டார் கொடுத்துருக்கீங்க. ஓவராலா பார்க்கும்போது 5க்கு வந்து 3.6 வந்து நீங்க இந்த காருக்கு ரேட்டிங் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். நீங்க யாராவது வோல்க்ஸ்வேகனோட விர்டஸ் வந்து யூஸ் பண்றீங்கன்னா நீங்க எவ்வளவு ஸ்டார் கொடுப்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பொறுங்க. அவர் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். பெட்டர் மேக்ஸ் லைட்டாக தான் வேணும்னா இதை எடுங்க. இல்லை நல்ல கார் வேணா எத்தனையோ கார் நிறையா இருக்குது, அதை எடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு விர்ச்சஸ் தான் வேணும்னா ஜிடி எடுத்துகிட்டு போங்க. ஜிடி சூப்பராக இருக்குது. நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ வந்து இந்த கார் வந்து மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி 1.5 லிட்டர் மேபி கம்மியாக கொடுக்கலாம், அது உங்களுக்கு மைலேஜ் தருது. அண்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஃபியூச்சர்ஸ் வந்து டாப் வேரியன்ஸில் நல்லா இருக்குது, இந்த வேரியன்ட்ல இன்னும் கொஞ்சம் லோட் பண்ணியிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் NVH மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதாவது ஏர் நாய்ஸும் டயர் நாய்ஸும் கொஞ்சம் கேட்காம இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நிறையா ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய மக்களுக்கு வந்து வெர்டஸ் வாங்க போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் ப்ரோ. ஸோ மக்களை நீங்கள் யாராவது வெர்டஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காரோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு யூசர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது வெர்டஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ண பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த கார் யூசர் ரிவ்யூ வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை எடுக்கிறதுக்கு எங்கள் டீம் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் யாராச்சும் உங்களோட கார் அண்ட் பைக்கை பற்றி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே நம்ம சேனலோட பேஜ் இருக்கும், அதுக்கு DM பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே கார் டிரைவ் பண்ணுறீங்கன்னா சீட் பெல்ட் வேர் பண்ணுங்கள். எல்லாரையும் சீட் பெல்ட் வேர் பண்ண என்கரேஜ் பண்ணுங்கள். சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். பி ரெஸ்பான்சிபிள். பாய்.